ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது புதன்கிழமைக்கு எடுத்தது. அன்றைக்கி காலையிலே வந்து மீன் அக்கா வந்து மீன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு 7 மணி போல். என்னோடய ஃப்ரெண்டு, அதாவது எங்கள் ஊர் அக்காங்க வந்து இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கவள மீன் வந்து ஒரு 100 ரூபாய்க்கும், எனக்கு நெத்திலி மீன் ஒரு 50 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். மீன் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருந்தாங்க. போன வாரம் வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து அந்த கிழங்கா மீன் வந்து வாங்கியிருந்தோம். ஒரு 8:30 மணி போல் தான் அப்போ வந்தாங்க. அப்போ தான் ஸ்கூல் விட்டுட்டு வந்தேன். அப்புறம் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணதும் அவங்களும் வந்துட்டாங்க. அப்புறம் 2 பேருமா மீன் வாங்கி மேலே மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போனாங்க. இன்றைக்கி ஒரு 7 மணி போலலாம் மீன் வந்துருச்சு. இருந்தாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அக்காவும் வந்து "நீ ஸ்கூலுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்துடு, நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்ட்டாங்க. லஞ்செல்லாம் பேக் பண்ணி கீழே இறங்கும்போது தான் மீன் வந்தது. சாதனாப்பா வந்து அனுப்பி விட்டுட்டு அப்புறம் வந்து திருவாசலில் கோலம் போட்டுட்டு அப்புறமா வந்து கடகடன்னு கிச்சன் க்ளீனிங் வீடெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடியாகி பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அக்காட்டியும் வந்து மீனை கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கு வழக்கம் போல் கரெக்டாக அந்த 8:45 போல் ஆயிடுச்சு. காலையில் ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக தாங்க வந்து போயிட்டுருக்கோம். இருந்தாலும் அதுலேயும் வந்து சில சமயம் வந்து ஏதாவது ரெசிபி வீடியோ எடுக்கிற மாரி இருந்தால் அதையும் தான் வீடியோ எடுக்கிறது. காலை டைமில் வந்து விலாக் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்து இருக்குது. அதனால் மேக்ஸிமம் காலை டைமில் வந்து விலாக் எடுக்கிறது இல்லை. பசங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. இந்த நெத்திலி மீன் வந்து 50 ரூபா தான் ஒரு கூறு. எப்போதும் போல் கொசுருக்கு வந்து ஒரே ஒரு கவள மீன் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு இதில் வந்து நான் ரிப்ளையும் வந்து பண்ணிட்டேன் அப்படியே விலாக்லேயும். ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணிட போகிறேன். ஃப்ரிட்ஜ் இல்லைங்கிறதுனால ரொம்ப நேரம் வச்சுருக்க முடியாது வெளியிலே. க்ளீன் பண்ணாமல் இருந்தால் இன்னும் சீக்கிரம் வீணாக போன மாரி ஆகிடும். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டோம்னா அந்தளவுக்கு வந்து சீக்கிரம் வீணாக போகாது. அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து புதினா மல்லிக்கீரை போட்டு துவையல், அதாவது தொக்கு மாரி பண்ணி அதில் சாதம் போட்டு கிளறிட்டேன். அப்புறம் வந்து உருண்டை குழம்பு வந்து வச்சுருந்தேன். இதோட ரெசிபியெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. நாங்கள் இப்போ தான் வந்து செஞ்சுருக்கேன் இல்லைங்களா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து நான் செய்யும்போது நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். உருண்டை குழம்புக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு ஊற வைக்கும்போது கொஞ்சம் நிறையவே வந்து ஊற வச்சுருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து கடலைப்பருப்பு சமையல் தான் இன்றைக்கி. காலையில் உருண்டை குழம்பு, பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வடை தான். அவங்களுக்கும் அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து இட்லி மாவு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். நைட்டு வடைக்கறி பண்ணிக்கலான்ட்டு தான் வந்து பிளான் பண்ணி தான் கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுருந்தேன். ஒரே கல்லில் 3 மங்கன்னு சொல்கிற மாதிரி நான் இந்த கடலைப்பருப்பு வச்சு உருண்டை குழம்பு, கடலைப்பருப்பு வடை, வடைக்கறின்னு அன்றைக்கி பொழுது ஓட்டிட்டேன். இருந்தாலும் அக்காவுக்கு மட்டும்தான் மீன் வாங்குறதுக்கு வந்து போனேன். ஆனால் எனக்கு நெத்திலி மீனை பார்த்ததுமே வந்து ஆசையாயிடுச்சுங்க. அதனால் ஒரு 50 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கினேன். லாஸ்ட் டைம் தான் வந்து அந்த கிழங்கா மீன் போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெறும் நெத்திலி 65யும் கொஞ்சமாக வந்து வறுவல் தான் வந்து பண்ண போகிறேன். எனக்கு பார்த்ததுமே இப்போவே சாப்பிடணும் போல தான் ஆசையாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி மீனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்ன நெத்திலியாக இருக்கிறத மட்டும் அந்த ஒரு கவள மீனை மட்டும் வந்து இப்போ வறுவல் பண்ணி, அதாவது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு தோசைக்கல்லில் வறுவல் பண்ணி சாப்பிட்டுக்க போகிறேன். மீதி இருக்கிற அந்த நெத்திலியில் வந்து 65 மசாலா போட்டு பெசரி வச்சிட போகிறேன். மதியமாக தான் வந்து பொரிச்சிப்பேன். மசாலாலாம் போட்டு வச்சிட்டோம்னா அந்தளவுக்கு வந்து கெட்டு போகாது மீன். ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாகவே மதியம் வந்து நெத்திலி பொரித்து எடுத்துருவேன். அதுக்கப்புறமா ஈவினிங்காக பசங்க வந்ததுக்கப்புறமா திருப்பி ஒரு வாட்டி எண்ணெயில் போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டுப்பாங்க. அப்புறம் 2, 3 சிஸ்டர் வந்து ஏன் இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கலையான்னு அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஃப்ரிட்ஜ் என்னாச்சுன்னு வந்து இன்னும் 2, 3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. பழைய ஃப்ரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாக வச்சு யூஸ் பண்ணாங்க. அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. அதுமாதிரி சரி பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுங்கிறனால பழைய ஜாமான் இதெல்லாம் வந்து தூக்கி போட்டாச்சு. புது ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கணும் தான், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆடி ஆஃபரில் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சாதனாப்பா இல்லை, இன்னும் 2, 3 மாதத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து இன்னும் வாங்கலை. நான் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து கேட்குறேங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. அது கொஞ்சம் ரேட் அதிகம் இல்லைங்களா. இப்போ இது சிங்கிள் டோருன்னா வந்து வாங்கிடலாம். அது நான் டபுள் டோர் கேட்குறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, பொறுமையாக வாங்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் வெயிட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் சிங்கிள் டோர் வச்சு யூஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் எனக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒரு வாட்டி தான் வாங்குகிறோம். ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து ஒரு 15 வருஷமாவது வச்சு யூஸ் பண்ண போகிறோம். அதுமாரி வாங்கி கொடுங்களேன்னு வந்து கேட்டதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. கூடிய சீக்கிரம் வந்து வாங்கணும் தான். கண்டிப்பாக வாங்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன்.
அப்புறம் நான் காலையில் எழுந்திருக்கிற டைம் வந்து கேட்குறீங்க. 2, 3 சிஸ்டர் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு விலாகில் கூட வந்து கேட்டிருந்தாங்க. நான் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:45லேருந்து 6 மணிக்குள்ளே எழுந்திருவேன். ஆனால் அலாரம் வந்து 5:20லேருந்து அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறது அது ஒரு தனி சுகம் தான். இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 5:50 இல்லை 6 மணி போலலாம் வந்து கரெக்டாக எழுந்திருவேன். முதல் நாளே பிளான் பண்ணிவிடுவேன் என்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம். அதுக்கு தேவையானதெல்லாம் மேக்ஸிமம் கொஞ்சம் நிறைய சமையல் வேலையாக இருந்தால் அதுக்கு தேவையானது எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு தான் வந்து படுக்குவேன். ரொம்ப சிம்பிளான சமையலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த ஒரு மணி நேரம் 7 மணிக்குள்ளே கடன்னு 7 மணி கூட ஆகாதுங்க. ஒரு 6:45க்குள்ளே எல்லா சமையல் வேலையும் வந்து முடிச்சிருவேன். அதாவது எல்லா சமையல்னால் ரொம்ப பெரிய சமையல்லாம் கிடையாது. நம்மளது எப்போதுமே ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சமையலாக தான் வந்து இருக்கும். எனக்கு அது 1 ஹவர் போதும். அதுவும் இப்போ இந்த 3 பர்னர் உள்ள ஸ்டவ் வாங்கினதுக்கப்புறமா இன்னமும் வேலை எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் முடியுது. அதனால் இந்த 6 மணி போல் எழுந்திரிச்சாலே எனக்கு வேலை கரெக்டாக தான் இருக்கும். சமையல் வேலை ரொம்ப கம்மியாக இருக்கிற அன்றைக்கி சமைக்கும் போதே கீழே போய் வந்து கோலம் போட்டுட்டு வந்துடுவேன். வேலை அதிகமாக இருந்ததுன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 7 மணி போல் தான் திருவாசல் வேலையை வந்து பண்ணுவேன். எப்படி சௌகரியமாக இருக்குதோ டைம் எப்படி ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் திருவாசலில் போய் கோலம் போடுறதும் வந்து பண்ணுவேன். மீன் வறுத்துக்கிட்டு இந்த வேர்க்கடலையில் நேற்று வந்து பச்சை வேர்க்கடலையாக வச்சுருந்ததில் எறும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மூடி கொஞ்சம் லூஸாக இருக்கனால எறும்பு வந்துடுது. அப்படியே வைக்கிறனால தான் எறும்பு வருது. கொஞ்சம் வறுத்துட்டு வச்சோம்னா அந்த அளவுக்கு எறும்பு வரல. அதான் மீன் வறுத்துக்கிட்டே வந்து அதையும் வந்து வறுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டுட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணி அதை திருப்பி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி காலையிலே வந்து இந்த சோஃபா கவரு, பெட்ஷீட் அப்புறம் கொஞ்சம் துணி இருந்தது எல்லாமே மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். அதுவும் துவைச்சிருந்ததும் மேலே துணி காயுது. அதை எடுத்துகிட்டு வந்து இதை போய் காய வைக்கணும். வெயிலுங்கிறனால இங்கே வந்து மடிக்க முடியலங்க. அது துணியெல்லாம் எடுத்துகிட்டு காய வைக்கிறதுக்குள்ளே உண்மையிலே கேர் ஆகிடுச்சு. காலையில் சரியான வெயில் காட்டுது. அப்புறம் நேற்று விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இதுமாரி உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, வேலை செய்கிறதுக்குனே வந்து தோணலை, ரொம்ப சோம்பேறித்தனமாகவே இருக்குதுன்னு வந்து சொன்னதுனால 2, 3 சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்கறையாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம மேலேயும் இவ்வளோ அன்புலாம் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. முதல்ல இந்த தைராய்டு பிளட் டெஸ்ட்லாம் வந்து எடுத்து பாருங்கள், விட்டமின்ஸு பிளட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா இந்தமாரி தான் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே ஒரு தடவை நான் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணும்போது வந்து பிளட் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாரி வந்து இந்த பீட்ரூட் ஜூஸு ஹெல்த்தியானது, இந்த டேட்ஸ் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கனால இப்போ கரெக்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த தைராய்டு டெஸ்ட்டு வேணால் வந்து எடுத்து பார்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக மெயினாக பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு வந்து போய் செக் பண்ணணுங்க. இப்போலாம் வந்து கண் வந்து அந்தளவுக்கு சரியாகவே வந்து எழுத்துலாம் புரிய மாட்டேங்குதுங்க. கிட்டக்க வச்சு பார்த்தா சுத்தமாக எதுவுமே கிளியராக தெரியல. ரொம்ப மங்கலாக எல்லாம் டபுளாக தான் வந்து தெரியுது. கூடிய சீக்கிரம் போயிட்டு இந்த தைராய்டு கண்ணெலாம் வந்து செக் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ 40+ ஆகிடுச்சு. ஒரு ஃபுல் செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். இருந்தாலும் சீக்கிரமாக வந்து போய் பண்ணிடுறேன். என் மேலே அக்கறையாக அன்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நேற்று இந்த கிச்சனில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் க்ளீன் பண்ண வீடியோ ஷேர் பண்ணேன் இல்லைங்களா, அதில் 2 சிஸ்டர் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கிளாஸ் பாட்டில் வந்து வாங்குங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கிளாஸ் பாட்டில் வந்து எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான். இருந்தாலும் அது ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. எனக்கு டக்குன்னு போட்டு உடச்சிடுவேன், கை வந்து தவறிடும் அப்பப்போ. அதனால தான் யோசனையில் இருக்கிறேன் அது எல்லாமே கிளாஸாக வாங்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கூட வந்து டிமார்ட்டில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டமில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ இல்லை, என்னுடைய நெக்ஸ்ட்டு யூடியூப் சேலரி வரும்போது அதில் தான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன். வீட்டுக்கு தேவையானது என்னென்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றோனோ, பசங்க கேட்குறது சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம அவரே நான் எதிர்பார்க்க மாட்டேங்க. யூடியூப்பில் வந்து எனக்கு எப்போ வருமானம் வருதோ அதில் எனக்கு தேவையானது ட்ரெஸ்ஸுலேருந்து வீட்டுக்கு தேவையானது பசங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ எல்லாமே அதில் வாங்கி கொடுத்துட்றது. மேலேருந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் நம்மளுடைய அந்த யூடியூப் ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்து துணி மடிச்சிட்டு இருந்தேன். அந்த வேலை முடிச்சதுக்கப்புறமா நான் வழக்கம் போல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து டைம் போச்சு. ரொம்ப ஜாலியாக வந்து போச்சு. நிறைய பேர் இன்றைக்கி வந்துட்டாங்க. ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. அதனால தான் வந்து நான் வீடியோ எடுத்து இதை ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ அழகாக வந்து அந்த படியில் நின்று அழகாக எட்டி பார்க்குது பாருங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். குட்டி குட்டி குரங்குன்னா எனக்கு அந்த அளவுக்கு பயம் கிடையாதுங்க. கொஞ்சம் பெரிய குரங்க வந்தால் தான் கொஞ்சம் பயப்படுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு பார்த்தா பயமா இல்லையா அப்படின்ட்டு. ரெகுலராக வந்து இங்கே வருவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயம் இல்லைங்க. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பெரிய குரங்கு தாங்க கொஞ்சம் நம்மளை பயம்படுத்துகிற மாரிலாம் பண்ணும். அதுதான் பார்த்து கொஞ்சம் பயப்படுவேன். இந்த வேர்க்கடலை வறுத்துருந்தது, பிஸ்கட்டு, இந்த கடலை பருப்பு கொஞ்சோண்டு ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு இருந்தேன், சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க.
இந்த உப்புக்கல்ல பட்டாணிலாம் எப்போதும் வாங்கி வச்சுருப்பேன். அதுவும் வந்து போடுவேன், அதுவும் சாப்பிடும். நான் அதுமாரி வந்து தீனிய குடுக்கறதுனால தான் இதுங்க எல்லாருமே இங்கே அடிக்கடி வருதுன்ட்டு நெறைய பேர் நெனச்சிட்ருக்கீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் குடுக்கலனாலுமே வந்து ரெகுலரா இவங்கலாம் வரவங்க தான். இதுக்கு முன்னாடி இங்கே நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலலாம் வந்து இவங்க ஃபுல்லா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல அதுக்கு முன்னாடி வீடு கிடையாது. நெறைய தென்னை மரம் தான் இருக்கும். அங்க தான் அதுங்க ஃபுல்லா வந்து குடியிருக்குங்க. எப்போதுமே வந்து ஒரு ரவுண்டு வந்துருவாங்க. அப்போலாம் டெய்லியும் வருவாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் தீனி குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலுமே அவங்க ரெகுலரா வரவங்க தான். அதுலேயும் இந்த கொஞ்ச நாளா வந்து ட்விங்ஸ் மாரி 2 பேர் இருப்பாங்கங்க. அவங்க மட்டும் வந்து ரொம்ப அமைதியா வந்துரும். அவங்க 2 பேரும் மட்டும் தனியா வருவாங்க. வந்தாங்கன்னா, கதவு திறந்திருந்தா போதும். அவங்களுக்கு நான் பார்த்துட்டேன்னா எதாவது குடுப்பேன். அப்படி சப்போஸ் டோர வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன்னா, ஜன்னல் வழியா திறந்து ஒரு மாரி சத்தம் போடுவாங்க. அப்படி இல்லன்னா, இந்த ஜன்னல்ல கீழ அந்த லாக் இருக்கு இல்லைங்களா? அத ஒரு மாரியே தட்டுவாங்கங்க. அது தட்டுற சத்தம் கேட்டாலே எனக்கு தெரிஞ்சிரும் இவங்க தான் வந்திருப்பாங்கன்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, அவங்க 2 பேர் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தீனி குடுப்பேன். அதுதான் அப்படியே வீடியோ எடுத்து வந்து நான் ஷேர் பண்ணுறது. கொஞ்ச நேரம் இவங்க கூடயே டைம் போச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வாய்ஸ் கொடுத்து செக் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் டிவி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2 மணி போல் தாங்க வந்து மீன் 65 போட்டிருந்தேன் இல்லைங்களா, மசாலா ஊற வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு மதியம் சாப்பாடு வந்து சாப்பிட்டேன். இந்த 65 மசாலால ஃபஸ்ட் டைம் வந்து இந்த நெத்திலி 65 வந்து போடுறேங்க. உண்மையிலேயே வேறு லெவல்ல இருந்ததுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி ஈவினிங் சாதனா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். வெற்றிக்குட்டி அந்த அளவுக்கு ஆனால் மீன் அந்த 65லாம் போட்டால் விரும்ப மாட்டாங்க. அவனுக்கு அந்த மீன் வறுவல் மட்டும் தான் அவனுக்கு பிடிக்கும். கொஞ்சம் சும்மா 4, 5 பீஸ் மட்டும் தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டான். அப்புறம் டியூஷன் பிக்கப் ட்ராப்னு வந்து போச்சுங்க. இப்போலாம் வந்து டியூஷனுக்கு போனோம்னா அங்கேயே வெயிட் பண்ணி இருந்தே தான் வந்து கூட்டிகிட்டு வரேன். வெயில் சரியான வெயிலாக இருக்குங்களா, போயிட்டு போயிட்டு வரவும் முடியல. சரி பெட்ரோல் செலவும் வேஸ்ட்டாக தானே போகுதுன்ட்டு அங்கேயே வெயிட் பண்ணியிருந்து தான் கூட்டிகிட்டு வரது. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5, 5:15 போல் ஆகிடும். இன்றைக்கி சாதனாப்பாவும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வரும்போதே இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே வந்து க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு வெளியில் படிக்கட்டில் உட்காந்து தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கீரை ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருந்தது. இருந்தாலும் வந்து 2, 3 புழுலாம் இருந்தது. பார்த்து ஒவ்வொரு கீரையாக தான் கிள்ளுனேன். அதனால தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே க்ளீன் பண்ணிடுறது. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடு வாசல்லாம் சாதனம் வந்து பெருக்கி கொடுத்துட்டா, நான் உடனே வந்து டிஃபன் செய்கிற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து வானம் மூடிட்டு வருதுங்க. கொஞ்சம் மழை வர மாதிரியே தான் வந்து இருக்குது. சரி கரண்ட்டு போனாலும் போயிடுமே அப்படின்ட்டு இந்த டிஃபன் வேலையை மட்டும் முடிச்சிடலாமேன்ட்டு அந்த வடைக்கறி தான் ரொம்ப சிம்பிள் தான். நான் அதை ரெசிபி வீடியோ எடுக்கலை. அதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே மாடிக்கு வந்துட்டேன். இட்லி வந்து மாவு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து இட்லி நைட்டு ஊற்றணும். அப்போ வந்து ஒரு தடவை லைட்டாக சூடு பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் விளக்கிட்டேன். அந்த கேப்பில் தான் சாதனா அவளோட வேலையை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த குரங்குக்கும் கொஞ்சம் அந்த கடலை பருப்புலாம் போட்டதுனால வடைக்கறி கொஞ்சம் கம்மியாக தாங்க ஆயிடுச்சு. இட்லி பொடி கொஞ்சமாக இருக்குது. அது இன்னையோட காலி ஆகிடும். சரி இட்லி பொடியும் இந்த வடைக்கறியும் வச்சு இன்றைக்கி ஓட்டிக்கலான்ட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. இட்லி பொடி வந்து இடிக்கணும். அப்புறம் வந்து நான் ஃபேஸுக்கு வந்து என்ன க்ரீம் போடுறீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் வந்து ரெகுலராக வந்துலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. இப்போ ஒரு இந்த சின்ன இது வாங்கினேன்னா அது காலி ஆகிடுச்சுன்னா உடனே அதை வாங்கவும் மாட்டேன். எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து வாங்குறது. விட்டு விட்டு தான் வந்து அந்த க்ரீமும் வந்து யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து இப்போல்லாம் வெற்றிலை தீபம் வந்து போடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. மறக்காமல் செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை வளர்பிறை சஷ்டி கிருத்திகை எல்லா நாளுமே வந்து நான் வெற்றிலை தீபம் வந்து போடுறேன். தொடர்ந்து 48 வாரம், அதாவது தொடர்ந்து இல்லை, அப்பப்போ விட்டு போச்சு இடையிலையும் 48 வாரம் வந்து போடுறது தான் வந்து நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது இல்லை. அதனால் வந்து தான் நீங்கள் கேட்குறீங்களோ என்னமோ தெரியல. ரெகுலராக வந்து போடுவேங்க. என்னால் எவ்வளோ நாள் வரைக்கும் அது முடியுமோ தொடர்ந்து வந்து போடுற பிளானில் தான் வந்து இருக்கிறேன். நம்மளோட குடும்ப நன்மைக்காக தான். அப்புறம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இல்லைங்களா, அதில் வர அந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு ஷேர் பண்ணிகிட்ருக்கிறதுனால உடனே வந்து நான் செய்ய மாட்டேன். அது நெக்ஸ்ட் வீக் தான் திருப்பி வந்து ரிப்பீட் ஆகும். கண்டிப்பாக அது வந்து நான் வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சில கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த வடைக்கறி வந்து செஞ்சு வச்சுட்டு மேலே வந்து துணி மடிக்கிறதுக்கு வந்துட்டேங்க. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா காற்றடிச்சிட்டு இருந்தது. சதனாப்பா வந்துட்டு கொஞ்சம் வேலையாக போயிருக்கிறாங்க. அவங்க வரும்போது தான் இட்லி மாவு வாங்கிட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறமா தான் இட்லி சுடணும். இட்லி மாவு இல்லாமல் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நான் வீட்டில் மாவு அரைச்சிக்கிட்டேன்னா ஒரு நாள் கடையில் வாங்கிக்கிறது. அவங்க வர வரைக்குமே இங்கே மேலே மாடியில் தாங்க வந்து இருக்குவேன். அதுக்கப்புறமா டிஃபன் செய்யும்போது தான் இறங்குவேன். கொஞ்சம் லைட்டாக மழை வர மாதிரி இருந்ததுங்கிறனால தான் நான் இன்றைக்கி டிஃபன் வேலையை மேலே எடுத்துகிட்டு வந்து பண்ணலை. அப்பப்போ ஈவினிங் டைமில் டிஃபன் வேலை மேலே மொட்டை மாடியிலேருந்து தான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன்.
அப்புறம் வந்து அவங்க வந்ததுக்கப்புறமா கடகடன்னு வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அப்புறம் 1, 2 சேர்ந்த பாத்திரத்தையும் விளக்கிட்டு கிச்சனையும் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது. அதுதான் மண் சட்டியில் வந்து மாற்றி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். காலையில் பழையது சாப்பிட்டுக்கலான்ட்டு. நாளைக்கு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து கொண்டக்கடலை, இட்லி ஊற்றின மாவு கொஞ்சம் மீதி இருக்குது. அது காலையில் வந்து தோசை ஊற்றி இப்போ எதனாவது சட்னி அரைச்சி, நாளைக்கு வந்து கீரை தான் வந்து கடைய போகிறேன். சாம்பார் ஏதாவது வைக்கிற மாரி இருந்தால் சட்னி அரைக்க தேவையில்லை. கீரை தான் கடையிறங்கிறனால அதை வந்து தொட்டுக்க முடியாது. அதனால் சட்னி தான் வந்து அரைக்கணும். அந்த வடக்கறி செஞ்சு வச்சுருந்தது லைட்டாக ஆறி இருந்தது. அதனால தான் லைட்டாக சூடு பண்ணியிருக்கிறேன் திரும்பவும். கிச்சன் வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டுங்க. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா சேர்கிற பாத்திரம் மட்டும்தான் அது விளக்கணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னுடைய பொழுது இப்படி என்னோடய வேலைகள் எல்லாம் இப்படி தான் போயிட்டுருந்தது. இதை தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.